Today my sermon title is Parable of Second Coming. இந்த மாதத்தில் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட செகண்ட் கமிங், இயேசுவின் இரண்டாம் வருகைக்குள்ளாக ஒரு சில வசனங்கள், ஒரு சில உவமைகளை கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆகையால் இன்றைக்கு உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள பிரியமானவர்களே, மார்க் சாப்டர் 13. Shall we turn to book of Mark chapter 13 verse 28-29. மார்க் 13வது அதிகாரத்தில் 28-29 இப்படியாக ஒரு சில பாகத்தில் ஆண்டவர் இரண்டாவது வருகை குறித்து சில உவமைகளை கர்த்தர் பேசுகிறார். சில கதைகளை ஆண்டவர் என்ன சொல்கிறார், உவமையாய் ஆண்டவர் சொல்கிறார். இந்த இரண்டாவது வருகை வரும் பொழுது ஜனங்கள், ஆண்டவருடைய விசுவாசிகள், ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்படியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சில உவமைகளில் பேசினார். சீஷர்களாக வந்து கேட்குறாங்க, ஆண்டவரே இது யாருக்கு பேசுகிறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு நாங்கள் பேசுகிறோம், இது எங்களுக்கா என்று கேட்கும் பொழுது அவர் சொல்கிறார், எஸ் உங்களுக்கு தான். தெரிந்து கொள்ளவர்கள் பட்ட ஒவ்வொருவர்கள் மட்டும்தான் இதை கேட்க முடியும். யார்? நம்ம தான். ஆமென். ஹல்லேலூயா. அங்கே அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவர்களும் ஆண்டவரை தெரிந்து கொண்டவர். ஆண்டவரே நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆகையால் இந்த வசனங்கள் ஆண்டவர் நமக்கு போதித்திருக்கிறார். மார்க் 13வது அதிகாரம் 28-29 நம் வாசிக்க கேட்போம். ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதிலே இளங்கிளை தோன்றி துளிர்விடும் போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். அத்தி மரத்தில் ஆண்டவர் ஒரு உவமையை கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்றார். அத்தி மரத்தில் அதில் இளங்கிளை தோன்றி துளிர் விடும் பொழுது, அத்தி மரத்தை பார்த்துருக்கு ரொம்ப குறைவு. பாவக்காய் செடி பார்த்துருக்குறேன். பாவக்காய் செடியில் பாவக்காய் இலை வரும். அந்த இலையில் பூ இப்படி வரும் பொழுது, இளங்கிளை தோன்றும் பொழுது எல்லாருக்கும் தெரியும் பாவக்காய் வரப்போகுது அப்படின்னு. அதே போல் அத்தி மரத்தை ஆண்டவர் சொல்கிறார், அத்தி மரத்தில் இளங்கிளை தோன்றும் பொழுது, அதில் பூக்கும் பொழுது தெரிந்து கொள்ளுங்கள் இவைகளெல்லாம் சம்பவிக்கும் என்று ஆண்டவர் சொல்கிறார். வாசிக்க கேட்போம், மறுபடியும் அந்த வாசிக்க கேட்போம். அத்தி மரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதிலே இளங்கிளை தோன்றி துளிர் விடும் போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். அப்படியே இவைகள் சம்பவிக்கிறதை நீங்கள் அப்படியே இவைகள் சம்பவிக்கிறதை, எவைகள் மேல ஆண்டவர் சொல்லியிருக்கிறார்ல, வஞ்சிக்கப்படக்கூடாதுப்பா, ஏமாந்து போயிடாதீங்க. இப்பெல்லாம் இயேசு இங்கே இருக்கிறாரு, அங்கே இருக்கிறாரு, இயேசு உன்கிட்ட காசை கேட்குறாரு, இயேசு உங்கள்கிட்ட இதை செய்ய சொல்கிறாரு, இயேசு என் காவலை பேசி கொண்டு இருக்கிறாரு, இப்போ உன்கிட்ட சொல்கிறாரு நீ இதை செய்யணும் அப்படின்ட்டு சொல்கிறாரு. நிறைய ஊழியக்காரர்கள், நிறைய கள்ள தீர்க்கதரிசிகள் அவர்களால் வஞ்சிக்கப்படக்கூடாதபடிக்கு கொரிந்து சபையில், எபேசு சபையில், கலாத்தியர் சபையில் பவுல் இப்படியாக கள்ள தீர்க்கதரிசிகளை பற்றி பேசியிருக்கிறார். நம்ம ஏமாந்து போயிடக்கூடாது, அது கடைசி காலத்தில் இப்படி தான் ஏமாத்துறவங்க நிறைய பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆண்டவர் சொல்கிறார், ஒரு அடையாளத்தை சொல்கிறார், வஞ்சிக்கப்படக்கூடாதபடிக்கு. நீங்கள் நம்பலைன்னா கூட உங்கள் முன்னைக்கு அற்புதங்களை செய்வாங்க. சில அற்புதங்களை பார்க்கறதுனால பிரியமானவர்களை ஏமாந்து போயிடுறோம். வல்லமையான தீர்க்கதரிசி, வல்லமையான ஊழியக்காரர் அப்படின்ட்டு, எஸ் அற்புதம் நடக்கிறது தான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, வானம் பூமி ஒளிந்து போவோம், ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை மட்டும் என்ன செய்யுது, ஒளியாது அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா பிரியமான நம்முடைய விசுவாசம், நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய எதிர்பார்ப்பெல்லாம் வசனத்தின்படி இருக்க வேண்டும். ஆமென். ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், வசனத்திலே, வேத வார்த்தையிலே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், ஆண்டவர் என்ன கூற விரும்புகிறார், சில அடையாளங்களை சொல்லி ஆண்டவர் சொல்றார். பாருங்க 24வது வசனம், மார்க் 13, மார்க் சாப்டர் 13 verse 24 வாசியுங்கள். அந்நாட்களிலே அந்த உபத்திரவத்திற்கு பின்பு சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும், வானத்தின் நட்சத்திரங்கள் விழும், வானங்களில் உள்ள சத்துவங்கள் அசைக்கப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடு மகிமையோடும் மேகங்கள் மேல் வருகிறதை காண்பார்கள்.
27 அப்பொழுது அவர் தம்முடைய தூதரை அனுப்பி தாம் தெரிந்து கொண்டவர்களை பூமியின் கடைமுனை முதற்கொண்டு வானத்தின் கடைமுனை மட்டுமுள்ள 4 திசைகளிலும் இருந்து கூட்டி சேர்ப்பார். ஆண்டவர் சொல்றார், அத்திமரத்தில் சொல்லி கொண்டு அவர் சொல்றார், அதில் இலைங்களை தோன்றி வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். அப்படியே இவைகள் சம்பவிக்கிறது நீங்கள் காணும் பொழுது, இந்த அடையாளங்கள்லாம் காணும் பொழுது என்ன ஆண்டவர் சொல்லுகிறார்? வாசிக்க கேட்போம். அவர் சமீபமாய் வாசலருகே வந்திருக்கிறார் என்கிறார். அப்படின்னா ஆண்டவர் இன்னும் வரல, வாசப்படியிலே நிற்கிறார். இந்த ஓமையை சொல்றாரு, அத்தி மரத்தில் துளிர் விடும் பொழுது, அந்த பூக்கள் பூக்கும் பொழுது வசந்த காலம் வந்துருச்சுன்னு என்று அறிய போகிறோம். வானத்தில் மேகம் கருக்கும் பொழுது நம்ம ஒரு கணிப்பை வைக்கிறோம், மழை பெய்ய போகுது அப்படின்னு நினைக்கிறோம். ஈஸியாக சொல்கிறோம், மழை வரப்போகுது நினைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் இப்படிலாம் கணிக்க நம்மளுக்கு தெரியுது. இன்றைக்கு பாருங்கள், ஈரான் தேசத்துக்கும் இஸ்ரேலுக்கும் பெரிய சண்டை யுத்தம் ஓடிக்கொண்டு இருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறாரு, இதெல்லாம் கேள்விப்படும் பொழுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கலங்காதீங்க, பயப்படாதீங்க. ஆனால் ஒன்று செய்யுங்க, விழித்திருங்கள். You must be watchful when you heard a lot of news about war. நீங்கள் இதை யுத்தங்கள்லாம் கேள்விப்படும் பொழுது நம்மளுக்கு ஆண்டவர் பிள்ளைக்கு ஆண்டவர் சொல்லுறாரு, விசுவாசிகளுக்கு சொல்லியிருக்காரு, பி ப்ரிப்பேர், ஆயத்தமாக இருங்க. இதெல்லாம் நடக்கிறது ஒரு சம்பவம், இது ஒரு, ஆனாலும் பயப்படாதிருங்கள், கலங்காதிருங்கள். அப்போ என்ன நினைக்கணும்? நம்ம ஆண்டவர் வாசப்படிக்கு வந்துட்டார், நமக்கு விசுவாசம் இருக்கா? பிரியமான ஆண்டவர் சொல்றாரு, யூ மஸ்ட் ஹேவ் ஃபெய்த், யூ மஸ்ட் நோ, யூ மஸ்ட் பி வாட்ச்ஃபுல். அப்படின்னா ஆயத்தமாக இருக்கு. இதெல்லாம் கேள்விப்பட்டுட்டு ஆண்டவர் இன்னைக்கு வர்றாரா நாளைக்கு வர்ற பார்ப்போம், அப்புறம் இல்லை எப்போ வருவார்? இவ்வளவு தாமதமாயிருச்சு. 2000 சொன்னாங்க, end time, end time, it's already end time அப்படின்னு சொன்னாங்க. நிறைய பேர் சொன்னாங்க கடைசி காலம், இல்லை இன்னும் வரல. ஆனால் ஆண்டவர் சொன்னார், இவைகள் எல்லாம் சம்பவிக்கும் பொழுது ஆண்டவர் எங்கே இருக்கிறாரு? வாசப்படியில். வாசப்படியில் என்ன இருக்கு? தட்ட போறாரு. திறக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறீங்களா? ஒப்பு கொடுக்க, அவரோடு கூட போகிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொன்னார், வாசப்படி அருகிலே இதெல்லாம் கேள்விப்படும் பொழுது வாசப்படி வருகிலே ஆண்டவர் நிற்கிறார். He speak about a fig tree. வாசிக்க கேட்போம். மார்க் 13ஆம் அதிகாரம், மார்க் chapter 13 verse 33 to 37. A master of house. வாசிக்க கேட்போம். அக்காலத்திலே நீங்கள் அறியாதபடியால் எச்சரிக்கையாருங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவர் அதான் சொல்றார், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஒரு மனுஷன் தன் வீட்டை பிரதேசத்திற்கு பிரயாணம் போக எத்தனைக்கும் போது தன் ஊழியக்காரனுக்கு அதிகாரம் கொடுத்து, வீட்டில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க, கொஞ்ச நேரம் இதை பார்த்துக்கோ, இதை டேக்கே பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் அவனவனுக்கு தன் வேலைகளையும் நியமித்து விழித்திருக்கும்படி காவல் காக்கிறவனுக்கு கற்பிப்பான். அப்படியே நீங்களும் விழித்திருங்கள். ஏனெனில் வீட்டு எஜமான் சாயங்காலத்திலோ நடுராத்திரியிலோ சேவல் கூவும் நேரத்திலோ காலையிலோ எப்பொழுது வருவான் என்று நீங்கள் அறியீர்கள். நீங்கள் நினையாத வேளையில் அவன் வந்து உங்களை தூங்குகிறவர்களாக கண்டுபிடியாதபடிக்கு. தூங்குகிறவர்களாய் கண்டுகொள்ள வாட்ச்மேன். அவனா இஸ் டாக்கிங் அபவுட் மாஸ்டர் ஆஃப் ஹவுஸ். அந்த வீட்டு எஜமான் கொஞ்ச நாளைக்கு உங்கள்கிட்ட இந்த வீட்டை கொஞ்சம் கையில் கொடுத்துருக்கிறேன், நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி போறாரு. அந்த வீட்டு எஜமான் திரும்பவும் வரும் பொழுது தூங்கிக்கிட்டு இருக்கக்கூடாது, விழித்திருக்கணும். எஜமான் லேட்டாக வருவார், அதனால் கொஞ்ச நேரம் நான் சாப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்கு போகாதபடிக்கு அவர் சொல்லிட்டு போனார், நீ தான் இதுக்கு பொறுப்பு. ஸோ ஆண்டவர் நமக்கு
கொடுத்த வேலைகளிலே நம்ம பொறுப்பாக இருக்க முடியாது, பாதுகாப்பாக இருக்க முடியாது சொல்றாரு. அந்த வீட்டை பாதுகாப்பாக வைக்கும்படியாக ஹல்லேலூயா கவனமாக வாட்ச்ஃபுல்லாக இருக்கணும், விழித்திருக்கணும் அப்படின்னு சொல்றார் ஆண்டவர். இந்த உவமைகளில் ஆண்டவர் சொல்றாரு விழித்திருக்க வேண்டும், தூங்கிராதீங்க. தூங்குறதுக்கு எதற்கு அர்த்தம்? தூங்குறதுனா நோ ப்ரேயர், நோ பைபிள் ரீடிங், நோ அட்டெண்டிங் டு சர்ச். சர்ச்சுக்கு வந்தால் தானே வசனத்தை கேட்க முடியும். சர்ச்சுக்கு வர முடியாமல் எப்படி வசனங்களை கேட்க முடியும்? ஆன்லைனில் கேட்கலாம் பாஸ்டர், கேட்கலாம், நல்லா இருங்க கேட்டு. ஹல்லேலூயா. சில நேரத்தில் வர முடியாதவர்கள் கூட ஆன்லைனில் கேட்குறீங்க, மகிமைப்படுத்துறீங்க, எஸ். ஆனால் முக்கியமானது தேவ வசனத்தை ஏற்றுக்கொள்ளணும், தேவ வசனத்தை கேட்க வேண்டும். பிரியமானவர்களே, இந்த வசனம் எதை சொல்லுகிறது? இந்த வசனம் இன்றைக்கு நாளைக்கு என்னை நடத்துமா? ஆண்டவரே என்னை நடத்தும்படியாக விழித்திருந்து ஜெபிக்க சொல்றார் ஆண்டவர். ஆண்டவர் சொல்றாரு அது மட்டுமல்ல, ஆத்துமாவை காத்துக்கொள்ள வேண்டும், நாவை காத்துக்கொள்ள வேண்டும். இப்படி சில காரியங்கள் என்ன சொல்கிறாரு, நம்ம தான் இதுக்கு காவலாளி. We are the watchmen for our own soul. Hallelujah. பிரியமானவர்களே, the second things, Luke chapter 13 5 to 9. இந்த லூக் 13வது அதிகாரம் வசனம் 5 to 9 வரை ஒரு திராட்சை தோட்டக்காரர் எப்படியாக பேசப்படுகிறது. திராட்சை தோட்டக்காரர் உவமை வேதத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். vineyard keeper. வாசிக்க கேட்போம். அப்படியல்லவென்று உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள் என்றார். அப்பொழுது அவர் ஓமையை சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்திமரத்தை நட்டு இருந்தான். பாருங்க, ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்திமரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை, ஒண்ணுமே இல்லை. சம்டைம்ஸ் நம்மளே ஒரு பப்பாயா மரம் இல்லை, ஒரு தென்னை மரத்தை நட்டா கூட அந்த தென்னை மரத்துலேருந்து ஒரு இளநீ, இந்த வெயில் காலத்துக்கு இந்த இளநீ இருந்தால், இளநீலாம் 5 வழி விற்கிறானுங்க இப்போ. அதனால் வீட்டில் ஒரு தென்னை மரம் நட்டால் கொஞ்சம் சேஃபாக இருக்கும் காசு. அந்த தென்னை மரத்தில் எனக்கு கொஞ்சம் ஒரு இளநீ கிடைக்குமான்னு டெய்லி போய் பார்க்குறீங்க. இளநியே இல்லைன்னா என்ன செய்வீங்க? தென்னை மரத்தை என்ன செய்வீங்க? என்ன செய்வீங்க? வெட்டிடுவோம், வேணாம் அப்படின்னு சொல்லுவோம், ஒரு பிளானிங்கே போட்டுருவீங்க. அதே போல் இங்கே திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டு ஆண்டவர் இது கனி கொடுக்குமா இந்த தோட்டக்காரர் வந்து பார்க்குறாரு. வாசிக்க கேட்போம். தோட்டக்காரர் என்ன சொல்றாரு? வாசிங்க. அவன் வந்து அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்திமரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை, ஒண்ணுமே இல்லையே, இதை வெட்டி போடு, இந்த நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஒண்ணுமே கனி கொடுக்கலையே. அன்பு காண்பிக்கிற இடத்துல அன்பு காமிக்க முடியலையே, கோபமா இருக்கானே, சமாதானம் இல்லையே, இச்சை அடக்கம் இல்லையே, என்ன செய்யறது இந்த மரத்தை? God has packed some fruits, a spiritual fruits from us. ஆண்டவர் ஆவிக்குரிய கனிகளை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்ப கடைசி காலத்தில் இந்த பேரபிள்ல what God says through this parable, ஆண்டவர் என்ன சொல்ல விரும்புகிறார்? ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு, கனி கிடைக்குமா, விழித்திருந்து ஜெபிக்கிறாயா? இதெல்லாம் கடைசி காலத்திற்கு ஆண்டவர் சொல்றார், இது தேவை, இப்படி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த உவமைகளின்படி இந்த கடைசி காலம் 2வது வருகையில் நீங்க என்ன விழித்திருக்கிறீங்களா? கனி கொடுக்கிறீங்களா? கலாத்தியர் 5 Galatians chapter 5 verse 22 to 26. என்ன மாதிரி நான் கனி கொடுக்கணும், என்ன கனி எனக்கு இருக்க வேண்டும் என்றால், அங்கே கனிகளை பற்றி
கலாத்தியர் சபைக்கு பவுல் சொல்லுகிறார். வாசிக்க கேட்போம். 22வது வசனத்தில் ஆண்டவர் இப்படியாக சொல்லுகிறார், ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பாருங்க, இதான் ஆவிக்குரிய கனி. சமாதானமா இருக்க முடியுதா? இன்றைக்கு சந்தோஷமா இருக்க முடியுதா? இந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை, சூழ்ந்து பிரச்சனை, போறப்பும் பிரச்சனை, வரப்பும் பிரச்சனை. சந்தோஷம் இருக்குதா? ஒரு சந்தோஷம் ஏன் கெட்டு போச்சு? அன்பு காண்பிக்க முடியுதா? முடியல. அப்ப இந்த அன்பு, இந்த சந்தோஷம், இதெல்லாம் யாரு நமக்குள்ளாக கொண்டு வருவார்? பரிசுத்த ஆவியானவர். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க, அந்த கனி நம்ம இருக்கிற, நம்ம சொல்லிக்கிறோம், நான் இப்படி செய்கிறேன், நான் அப்படி செய்கிறேன், நான் ஊழியம் செய்கிறேன், நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் 10 வருஷமா 20 வருஷமா கிறிஸ்டியன், நான் இந்த சபைக்கு போகிறேன், அந்த சபைக்கு போகிறேன், இப்படி எல்லாம் சொல்கிறோம் பிரியமானவர்களே. ஆனால் ஆண்டவர் எதிர்பார்க்கிறது கனியை. அன்பு காட்ட வேண்டிய இடத்துல அன்பு காண்பிக்க முடியல, பொறுமையாக இருக்கிற இடத்துல பொறுமையாக இருக்க முடியல. மாம்சத்தின் கனிகளும் இருக்கிறது, மாம்சத்தின் கிரியைகள். அது யாவையும் கொஞ்சம் பார்ப்போமா? நம்ம மேலே கொஞ்சம் வாசிச்சு பாருங்களேன். கலாத்தியர் புஸ்தகத்தில் மேலே மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் இருக்கிறவை செய்யாதபடிக்கு இவைகளை ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கிறது. அவையாவன விபசாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிராராதனை, பில்லிசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள். இந்த வைராக்கியம் சொந்த மாம்சத்தில் உள்ள வைராக்கியம். பேசவே கூடாது, கொடுக்கவே கூடாது, நல்லது செய்யவே கூடாது, இப்படி சொந்த வைராக்கியம். இது மாம்சத்திற்குரிய வைராக்கியம். அப்புறம் கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள். ஆனால் பாருங்க, ஆவியின் கனி கொஞ்சம் தான், ஆனால் மாம்சத்தின் கிரியைகள் அடுக்கி வச்சிருக்கிறார் பவுல். அல்லேலூயா. கெட்டது செய்கிறதுனா கொஞ்ச நேரத்தில் செஞ்சிடலாம், நல்லது செய்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. பாருங்கள், இப்படி பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள், பாருங்கள், இதெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்திற்கு விரோதமாக இருக்குது. இதெல்லாம் இல்லைன்னு சொல்கிறீங்க, இதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்கிறோமா? இருக்குது. ஆனாலும் ஆண்டுடைய சமூகத்தில் நம்ம கேட்க வேண்டியது, பெற்றுக்கொள்ள வேண்டியது, காண்பிக்க வேண்டியது கனிகள். இந்த கனிகள், இந்த பேரபிளில் அதான் சொல்கிறார் ஆண்டவர், என்ன கனி இருக்கிறது? ஏதாச்சும் ஒரு கனி இருக்கிறதா? சிலர் சிரித்தாலே சர்ச்சில் உள்ளுக்கு வரும்போது சிரித்தாலே ஒரு சந்தோஷம், சிரிக்கிறாங்க என்ன பார்த்து. அந்த சிரிப்பே அவங்களுக்கு, அந்த எந்த டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸில் வந்தாலும் அவங்க சிரிப்பை பார்த்தே, பிரைஸ் தி லார்ட் பிரதர், வேண்டா பைத்தியக்கார மாதிரி சிரிக்கிறான் அப்படின்னு சொல்லாதபடிக்கு ஒரு சிரிப்பே, அல்லேலூயா, ஒரு சமாதானம். அது ஒரு கனிங்க. சந்தோஷமாக இருக்கிறது. ஐயோ, இந்த பிரதர், இந்த சிஸ்டரை பார்க்கும் பொழுது சந்தோஷமாக இருக்குது. யாரை பார்த்தாலும் ஒரு பண்டாங்க கொடுக்காதீங்க முறைச்சிக்கிட்டு. அல்லேலூயா. சேர்ச்சுக்கு வரும்பொழுதே ஒரு சிரித்த முகத்தோடனே அவங்க, எஸ் மேபி அவர் வேறு ஸ்ட்ரெஸ்ஸில் என்னாச்சும் அவர் யோசித்து கொண்டு இருப்பார். அல்லேலூயா. ஆனாலும் பிரியமானவர்களே, அந்த சிரிப்பு, அந்த சந்தோஷம், நமக்குள்ளே இருக்கிற சந்தோஷம் நம்மளே சொந்தமாக இயற்கையாக செய்ய முடியாதுங்க. ஆண்டுடைய சமூகத்தில் நம்ம இளைப்பாறும் பொழுது, அவரை துதிக்கும் பொழுது, அவரை அறிந்து கொள்ளும் பொழுது, ஜெபம் செய்யும் பொழுது, நம்மளே அறியாமலே அந்த சந்தோஷம் சிரிப்பை கொண்டு வரும். அதனால தான் ரொம்ப பேர் பார்த்தீங்கன்னா, வெளியே ஞாயிற்றுக்கிழமை சர்ச் முடிஞ்சு போனோன்னே என்ன சொல்லுவாங்க? நீங்கள் கிறிஸ்டியன் பிரதர், நீங்கள் கிறிஸ்டியனா? ஏன் சிரித்து கொண்டே இருப்பாங்க. ஏன்? மகிழ்ச்சி, சந்தோஷம். அவங்க பார்த்தாலே சொல்லுவாங்க, ஐயோ கிறிஸ்டியன்,
Oh, you have a smiley face, you know. Why? I went to church. I was praying to God. The joy has filled me. ஆண்டவருடைய சந்தோஷம். அப்ப இப்படிப்பட்ட கனிகளை ஆண்டவர் என்ன செய்கிறார்? எதிர்பார்க்க. அது மட்டும் இல்லை, நிறைய கனிகள். அன்பு. ஹல்லேலூயா. Luke chapter 12 verse 35. சிரிப்பு சொன்னோன்னே எனக்கு மூஞ்செல்லாம் சிரிப்பாக வந்துருச்சு. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Luke chapter 12 verse 35. உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும் உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும் உங்கள் விளக்குகள் எரிகிறதாகவும் உங்கள் விளக்குகள் எரிகிறதாகவும் தங்கள் எஜமான் கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும்போது உடனே அவருக்கு திறக்கும்படி எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷனுக்கு ஒப்பாகவும். இட்ஸ் டாக்கிங் அபௌட் டோர் கீப்பர், வாசலை காக்கிறவர்கள். வாசிக்க கேட்போம். தங்கள் எஜமான் கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும்போது உடனே அவருக்கு திறக்கும்படி எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷருக்கு ஒப்பாகவும் இருங்கள் என்று சொல்லி 37 வாசிக்க கேட்போம். எஜமான் வரும்பொழுது விழித்திருக்கிறவர்களாக காணப்படுகிற ஊழியக்காரரே பாக்கியவான்கள். அவர் அறையை கட்டிக்கொண்டு அவர்களை பந்தி இருக்க செய்து சமீபமாய் வந்து அவர்களுக்கு ஊழியம் செய்வார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அடுத்தது, அவர் இரண்டாவது ஜாமத்தில் மூன்றாவது ஜாமத்தில் வந்து அவர்கள் இருக்கிறபடியே இருக்க கண்டால் ஊழியக்காரர் பாக்கியவான்கள். திருடன் இன்ன நேரத்தில் வருவான் என்று வீட்டு எஜமானுக்கு தெரிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கண்ணமிட ஒட்டான். வீட்டுக்கு அவன் என்ன செய்வான்? விழித்திருக்க கடுவான். ஒரு பாவம் வருது, ஆத்மாவுக்கு நேராக அம்பு போல வருகிறது அந்த பாவம். நம்ம விழித்திருக்காவிட்டால், ஜெபிக்காவிட்டால், ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்காவிட்டால் பாவத்தில் விழுந்து விடுவோம். திருடன் கொல்லவும் அழிக்கவும் வரானே தவிர வேற எதற்கும் வரான் என்று ஆண்டவரே சொல்லியிருக்கிறார். அப்ப இருக்கிற பரிசுத்தத்தை திருட வருவான். இருக்கிற கீழ்ப்படிதல், இருக்கிற சந்தோஷம், சமாதானத்தை திருடும்படியாக திருடன் எப்பொழுதே இந்த வீட்டுக்குள்ள வரலான்னு காத்திருப்பான். சில சூழ்நிலைகள் உங்களை நம்மை சோர்வடைய செய்ய, சில காரியங்கள் நம்மகிட்ட இருக்கிற சந்தோஷத்தை பறித்து கொள்ள வரும். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த உவமையில சொல்லுகிறார், you are the doorkeeper for your soul. நம்ம தான் இந்த ஆத்மாவுக்கு பொறுப்பு. இந்த ஆத்மா ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்காம, ஆண்டவரை தேடாம, ஆண்டவருடைய சித்தத்தை அறியாம, ஆண்டவருக்குள்ள நிற்காம, சார்ந்து நிற்காம இருந்தால் பிரியமானவர்களே, சின்னாங்க நம்முடைய ஆத்மாவை திருடிடலாம். மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் நான் அவர்கிட்ட போய் நல்லா பேசினா அவர் நல்லா பேசுவார், இவர்கிட்ட நான் கை கொடுக்கணும், இவருக்கு நான் சமாதானம் சொல்லணும், இவர் வீட்டில் அண்ணாடும் போகணும், இந்த ஃப்ரெண்ட்ஸை நான் கால் பண்ணி, இப்படி பல ஆயத்தப்படுத்தலாம். வேலையில் ஆயத்தப்படுத்தலாம், பிஸ்னஸில் நீங்கள் என்ன செய்யலாம்? ஆதாயப்படுத்தலாம். இப்படி காசை நீங்கள் ஆதாயத்தைப்படுத்தலாம். உலகம் முழுவதும் நீங்கள் ஆயத்தப்படுத்தினாலும் ஆத்மான சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, பாவத்தில் நிறைந்து இப்படி இருந்தா என்ன லாபம் என்று ஆண்டவர் கேட்கிறாரு. இந்த ஆத்மா ஆண்டவர் அந்த பேரபிள் தான் சொல்றாரு. இஸ் டாக்கிங் அபௌட் தி டோர் கீப்பர் ஆஃப் யுவர் சோல். பிரியமானவர்களே, வாசிக்க கேட்போம். 47, Luke chapter 12 verse 47, 46 and 47, 46, 47 வாசிக்க கேட்போம். அதற்கு அவர் நியாயசாஸ்திரிகளே, Luke chapter 12 46, அவன் நினையாத நாளிலும் அறியாத நேரத்திலும் அந்த ஊழியக்காரனுடைய எஜமான் வந்து அவனை கடினமாய் தண்டித்து உண்மை இல்லாத அந்த எஜமான் என்ன சொல்லியிருக்கிறாரு? கொஞ்ச நாள் நீ தான் இதை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. இதை நீ காத்து கொள்ளணும். அந்த வேலையாட்களை அடிக்கும்படியாக அவன் கையில் 2 வேலைக்காரனை கொடுத்து இதெல்லாம் நீ தான் டேக் கேர் பண்ணணும், ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுத்துட்டு போயிட்டாரு.
அப்போ திரும்பியும் நினையாத நாளில் அவன் நினச்சா எஜமான் இதுக்கு மேலே வெளியூருக்கு போயிட்டாரு, வரமாட்டார், திரும்ப மாட்டார். எஜமான் திடீர்னு வந்து கேட்பார், கணக்கு என்ன செய்தாய்? அடுத்த வசனத்தில் வாசிக்க கேட்போம் 47. தன் எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் தாம் எஜமானுடைய சித்தத்தை அறிந்தும் ஆயத்தமாய் இராமலும் அவனுடைய சித்தத்தின்படி செய்யாமலும் இருந்த ஊழியக்காரன் அநேக அடிகள் பாருங்க. God says you must be prepared. You must walk according to God's will. ஆண்டவருடைய சித்தத்தின்படி அவன் தெரிஞ்சும் செய்யாம போயிட்டான். பிரியமானவர்களே, Acts chapter 9 verse 6ல அப்போஸ்தலர் 9:6ல பவுல் ஸ்ட்ரெயிட்டா கேட்பாரு. ஆமென், ஹல்லேலூயா. பவுல் ஸ்ட்ரெயிட்டா கேட்பாரு. அவன் என்ன கேட்பாரு? வாசிக்க கேட்போம். அவன் நடுங்கி திகைத்து ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்று. நீங்க என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர்? கிதியோன் வந்து ஆண்டவர்கிட்ட 10 அடையாளத்தை கேட்பாரு. சைன இதை செய்யுங்க, அதை செய்யுங்க, அப்பதான் நான் நம்புவேன்னு. ஆனா பவுல் சொல்லுகிறார், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்குங்க, சொல்லுங்க ஆண்டவரே நான் செய்கிறேன். ஆண்டவரே I'm ready to do right now. Paul asked Jesus, what is your will, oh my Lord? ஆண்டவரே என்ன உங்களுடைய சித்தம்? அப்ப பிரியமானவர்களே, ஆண்டவருடைய சித்தம் இல்லாம without the will of God you cannot enter to the eternal. பரலோகத்திற்கு அங்க பிரவேசிக்க முடியாது. அப்பனா பிரியமானவர்களே, நம்ம சோலை காத்துக்கொள்வதற்கு நம்ம தான் பொறுப்பாளி. You are the watchman for your own souls. இந்த ஆத்மாக்கு நம்ம தான் எப்பொழுதும் செக் பண்ணி கொண்டே இருக்கணும். நான் சரியா இருக்கேனா, நான் சரியா பேசுறேனா, நான் கணக்கா நடந்துக்கனா, இல்லை தவறா பேசிட்டேனா, இல்லை நான் விழித்திருக்கிறேனா, ஆண்டவரே இதுக்கு சரியான ஜபத்தில் இருக்கனா, ஆண்டவரே உங்க உறவில் இருக்கிறேனா, பரிசுத்த ஆவியான சத்தத்தை கேட்க முடியுதா, என் ஆத்மா எதில் நிரம்பி இருக்கிறது? நெட்ஃப்ளிக்ஸில் நிறைந்திருக்கிறது, சினிமாவில் நிறைந்திருக்கிறது, டிக்டாக்ல நடந்திருக்கிறது. இப்படி சில காரியங்கள் இதே 3 hour 4 hour விழித்திருக்கிறோம். ஆனா ஆண்டவருக்கென்று விழித்திருக்கிறது நம்மளை கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கும்படியாக. பிரியமானவர்களே, we are the doorkeeper of our souls. இப்போ இந்த 2 செகண்ட் கமிக்கு வர்றதற்கு ஆண்டவருடைய சித்தம் ரொம்ப தேவை. இந்த ஆண்டவருடைய வில், ஆண்டவர் சொல்றாரு Luke chapter 20, Matthew chapter 7, Matthew chapter 7, மத்தேயு 7:21 வாசிக்க ஆண்டவர் சொல்றாரு, வாசிங்கள். Matthew chapter 7 verse 21. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசியாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அப்படின்னா ஆண்டவருடைய சித்தம் ரொம்ப தேவை. நம்ம எவ்வளவு தான் நம்ம காத்து கொண்டாலும், ஆண்டவரே உங்க நாமத்தில் நான் பேய்களை துரத்தினேன், பிரசங்கம் பண்ணினேன், இதை செய்தேன், நோய்களை போக்க செய்தேன், ஆண்டவர் அறியாது என்று சொல்லிடுவார். அப்ப பிரியமானவர்களே, நம்மளுக்கு தேவனுடைய சித்தம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆண்டவர் உங்களுடைய சித்தம் என் வாழ்க்கையில் என்ன ஆண்டவரே, நான் ஏன் இந்த வேலை செய்கிறேன் ஆண்டவரே, ஏன் இந்த குடும்பத்தில் இருக்கிறேன், ஏன் இந்த இடத்துல இருக்கிறேன், ஏன் சபையில் நிற்கிறேன், ஏன் இந்த ஊழியம் செய்கிறேன் ஆண்டவரே, உங்களுடைய சித்தத்தை எனக்கு கொஞ்சம் வெளிப்படுத்துங்க ஆண்டவரே. ஜெபம் செய்தால் ஆண்டவருடைய சித்தத்தை வெளிப்படுத்துவார். அல்லேலூயா. அனனியா கிட்ட ஆண்டவர் சொல்றாரு, அனனியா சொல்றாரு, இவன் கொலைக்கார ஆண்டவரேன்னு சொல்றாரு. இல்லை, அது எனக்கு தெரியும், ஆனாலும் அவனை எதற்காக தெரிந்து கொண்டேன், புறஜாதியாருக்கும் ராஜாக்களிட்டும் சுவிசேஷத்தை சொல்லுவதற்காக நான் தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரம் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்ப தேவன் நம்மை தெரிந்து கொண்டதற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது, காரியங்கள் இருக்கிறது. ஆண்டவர் என்ன ஆண்டவர் அந்த சித்தத்தை
எனக்கு சொல்லித்தாங்க, அப்போ தான் நான் என்னை காத்துக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. 10 கன்னிகள் ஆண்டவர் சொல்றாரு. Matthew chapter 25 verse 1 to 13. மத்தேயு 25வது அதிகாரம் வசனம் 1 லிருந்து 13 வரை இந்த parable ஆண்டவர் சொல்றாரு. The second coming of Christ. God teach lots of parables. ஆண்டவர் நிறைய காரியங்கள் உவமைகளை ஆண்டவர் சொன்னாரு, கற்றுக் கொடுத்திருக்கிறார். என்ன கற்றுக் கொடுத்திருக்கிறார்? 10 கன்னிகள். அப்பனா முதல்ல விழித்திருந்து ஜெபிங்கள் அப்படின்னு சொல்றாரு. ரெண்டாவது திராட்சை தோட்டத்தில் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் என்ன சொல்லணும்? காத்திருக்கணும். ஆமீன். இந்த திராட்சை தோட்டக்காரத்தில் என்ன சொல்லணும்? பிரியமானவர்களே, கனி கொடுக்கணும். மூன்றாவது ஆண்டவருடைய சித்தத்தை செய்யணும். அப்போ இந்த ரெண்டாவது வருகையில் நான் விழித்திருக்கணும், நான் கனி கொடுக்கணும், நான் ஆண்டவருடைய சித்தத்தை செய்யணும். அடுத்தது வாசிக்க கேட்போம். 25:1 வாசிக்க கேட்போம். Matthew chapter 25 verse 1. அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்துக்கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகளுக்கு ஒப்பாயிருக்கும். அவர்களில் 5 பேர் புத்தி உள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாய் இருந்தார்கள். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவெட்டிகளை எடுத்துக்கொண்டு போனார்கள், எண்ணெயையோ கூட எண்ணெயை மறட்டாங்க. பரவாயில்ல, அப்புறம் நிரம்பிக்கலாம். அடுத்த சண்டைக்கு போயிருக்கலாம், அடுத்த வாரம் பார்க்கலாம், இல்லை அப்புறம் சொல்லிக்கலாம், அப்புறம் மனம் திரும்பிக்கலாம். அப்படி நாளைக்கு நாளைக்கு நாளைக்குன்னு சொல்லி தூங்கிட்டாங்க. ஆனால் இன்னொரு 5 கன்னிகள் இருக்கிறாங்களே, வாசிக்க கேட்போம். அவங்க என்ன செய்தார்கள்? புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவெட்டிகளை கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயையும் கொண்டு போனாங்க. என்னது? ஆவியானவர் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவர் இல்லாமல் என்ன பலப்பட முடியாது. ஆண்டவர் எனக்கு டெய்லி வேணும். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் வேணும். ஞாயிற்றுக்கிழமை மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சத்தத்தை நான் கேட்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்குள்ளே நான் அனல் மூட்டி பலப்பட்டு நான் ஜெபிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நிரம்ப வேண்டும். அந்த எண்ணெயிலே அந்த எண்ணெயை கூட இருக்க வேண்டும். அப்போ வாசிக்க கேட்போம். இந்த 5 புத்தி உள்ள கன்னி ப்ரிப்பேர்டாக இருந்தாங்க. 5 virgins was prepared. அங்க ப்ரிப்பேர்டா இல்லாம 5 கன்னிகள். வாசிக்க கேட்போம். என்ன ஆகுது? வாசிங்கள். மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கம் அடைந்து எல்லாம் தூங்கிட்டாங்க. அல்லேலூயா. யாரு ஜெபிக்காம தூங்குறா? நல்லா சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு தூக்கம் போட்டு நாளைக்கு அப்படியே 2வது நாளும் அப்படியே தூக்கம் இல்லாமல் 3வது 10 மணியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் ஃபோனை பார்க்குறதுக்கு. மணி 3-4 ஆயிடுது ஃபோனை எடுத்து வைக்கிறதுக்கு. ஆமீன். ஃபோனு பார்த்தே சிலருக்கு கண்ணு லென்ஸே போச்சு. ஆண்டவர் சொல்கிறாரு, அப்படி ஆயத்தம் இல்லாமல் ப்ரிப்பேர் பண்ணாமல் தூங்கிட்டாங்க. இன்னைக்கு ஒரு ஜபம் இல்லை, ஒரு வேத வாசிப்பு இல்லை, ஆண்டவரை பற்றி ஒரு எண்ணம் இல்லை, ஒரு பயம் இல்லை, அப்படியே தூங்குறது. திடீரென்று ஆண்டவர் வந்துடுவார். நம்மளாம் நினைக்கிறோம் இன்னைக்கு கடைசி காலத்தில் இல்லைன்னு நினைக்கிறோமா? கடைசி காலத்தில் தான் இருக்கிறோம். ஏதோ தேவனுடைய தயவு தான். ஆண்டவர் கொஞ்சம் லேட்டாக ஆக்கிட்டு இருக்கிறாரு. அல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் சரிப்படுத்த காரியெல்லாம் இருக்கிறது. வாசிக்க கேட்போம். என்ன நடக்கிறது? வாட்ஸ் ஹேப்பன்? நடுராத்திரியிலே இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போங்க, புறப்படுங்கள் என்று சத்தம் உண்டாயிற்று. உண்டாகும் பொழுது அந்த கன்னிகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவெட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். புத்தி இல்லாதவர்கள் புத்தி உள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள். எனக்கு ப்ரே பண்ணுப்பா, அப்போ கொஞ்சம் பலப்படும், எனக்கு கொஞ்சம் எண்ணெய் தாப்பா. யாரும் கொடுக்க மாட்டாங்க. நான் உனக்கு உதவி செய்கிறேன் அப்படின்ட்டு போய் அவங்க எண்ணெயும் போயிடும், அவங்களோட பலனும் போயிடும். ஆமீன். இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க? இல்லைன்னு. புத்தி உள்ளவர்கள் பிரதியுத்தரமாக அப்படி இல்லை, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி
நீங்கள் விற்கிறவரிடத்தில் போய் உங்களுக்காக வாங்கிக் கொள்ளுங்கள் என்றார்கள். அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்து விட்டார். வாங்க போகும்பொழுது திடீரென்று மணவாளன் வந்துட்டாரு. இப்ப ஆயத்தமாய் யாரு ஆயத்தமா இருந்தாங்களோ அவரோடு கூட மணவாளன் கூட, அதான் செகண்ட் கமிங் ஆஃப் கிரைஸ்ட்ல ஆண்டவர் சொல்றாரு, ஆயத்தமா இருக்க வேண்டும், பரிசுத்த ஆவியில நிரம்பி இருக்க வேண்டும், ஜெபத்தோடு கூட இருக்க வேண்டும், அந்த அனலோடு கூட இருக்க வேண்டும். அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், திடீரென்று இந்த ஓமையா தான் சொல்லுகிறது. The door was shut. அவங்க வந்து எனக்கும் துறங்க அப்படின்று அந்த புத்தி இல்லாத கன்னி 5 கன்னிகள் ப்ரிப்பேர்ட் இல்லாமல் இருந்தாங்க. The door was shut. கதவு அடைக்கப்பட்டது, திறக்கவே இல்லை. அந்த மாரி நம்ம போயிடாதபடிக்கு பிரியமானவர்களே, ஆண்டவரே நான் ஆயத்தமாக இருக்கணும், எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நான் இன்னும் ஆயத்தமாக இல்லையா? I want to be prepared. I want to prepare myself. நான் என்னை ஆயத்தப்படுத்த விரும்புகிறேன். அப்போ இந்த 2வது வருகையில், ஆண்டவருடைய 2வது வருகைக்கு முன்பாக பிரியமானவர்களே, நம்ம விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும், கனிதர வேண்டும். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய சித்தத்தில் நம்ம நடக்க வேண்டும். எப்பொழுதும் கவனமாய் விழித்திருந்து காத்திருக்க வேண்டும். ஆவியில் அனலா இருக்க வேண்டும், ஜெபத்தில் இருக்க வேண்டும். ஆமென். இன்னொரு காரியம் பேரபிள் ஆண்டவர் சொன்னார், ஒரு உவமையை சொன்னார் about talents. Matthew chapter 25 verse 14 வாசிக்க கேட்போம். ஆண்டவர் அன்றியும் பரலோக ராஜ்யம் புரதேசத்துக்கு பிரயாணமாய் போகிற ஒரு மனுஷன் தன் ஊழியக்காரர்கள் அழைத்து தன் ஆஸ்திகளை அவர்கள் வசமாய் ஒப்பு கொடுத்தது போல் இருக்கிறது. அவனவனுடைய திறமைக்கு தக்கதாக ஒருவனிடத்தில் 5 தாலந்தும் ஒருவனிடத்தில் 2 தாலந்தும் ஒருவனிடத்தில் 1 தாலந்துமாக கொடுத்து உடனே பிரயாணப்பட்டு போனான். 5 தாலந்துகளை வாங்கினவன் போய் அவைகளை கொண்டு வியாபாரம் பண்ணி வேறு 5 தாலந்துகளை சம்பாதித்தான். அப்படியே 2 தாலந்துகளை வாங்கினவனும் வேறு 2 தாலந்துகளை சம்பாதித்தான். 1 தாலந்தை வாங்கினவனோ போய் நிலத்தை தோண்டி தன் எஜமானுடைய பணத்தை 5 தாலந்து வாங்கினவன் எப்படியாச்சும் நான் சம்பாதிச்சிடணும், எனக்கு ஆண்டவர் துதி ஆராதனை ஒரு டேலண்ட் கொடுத்திருக்கிறாரு, மெசேஜ் கொடுக்கிறதுக்கு, பேசுறதற்கு, அன்பு செலுத்துவதற்கு, பக்தி வைராக்கியமா பரிசுத்தமா இருக்கிறதுக்கு, தயவாய் பேசுவதற்கு, அரவணைக்கிறதுக்கு, உற்சாகப்படுத்துவதற்கு, இப்படி 5 தாளந்துகள் உங்கள்கிட்ட இருக்கிறது. அந்த 5 தாளந்துகளை வச்சு எத்தனை பேர்த்த நம்ம சம்பாதிக்கணும்? அந்த 5 டேலண்ட் உள்ளவன் சொல்றான், 5 டேலண்ட் நான் சம்பாதிச்சிட்டேன் எஜமா. எஜமா சந்தோஷப்பட்டாரு. 2 டேலண்ட் உள்ளவன், ஐயோ எனக்கு கிடைச்சிருக்கு 2 தான். ஹல்லேலூயா. ஜெபிக்கிற ஒரு கிருபை ஆண்டவர் தந்திருக்கிற ஒரு டேலண்டா, பேச்சு திறமை டேலண்ட் தந்திருக்கிறாரு. இன்னும் எத்தனை டேலண்ட் இருக்கு. அந்த டேலண்ட்ல ஆண்டவருக்குன்று பாவித்து உபயோகப்படுத்தி 2 டேலண்ட்டை சம்பாதிச்சிட்டாங்க. அந்த 1 டேலண்ட் உள்ளவங்க ஆண்டவர் சொல்றாரு, டேய் எங்கடா 1 டேலண்ட் எங்கடா? அப்படி நீங்கள் வருவீங்கன்னு எனக்கு தெரியும், அதை பத்திரமா ஒழிச்சு வச்சுருக்கிறேன். எனக்கு தெரியும், நீங்கள் கவனமாக பார்த்து சொல்லியிருக்கீங்களே, பொட்டியில் பூட்டி வச்சுருக்கேன். அதை அந்த டேலண்ட்டை நான் ஒன்றும் யூஸ் பண்ணல. ஆண்டவர் என்ன சொன்னார்? சோம்பேறியே, அந்த 1 டேலண்ட் வச்சு நீ வட்டிக்கு கொடுத்துருந்தா கூட வட்டியாக போயிருக்கும், அதை கூட செய்யலையே. உபயோகப்படுத்தாதபடிக்கு அந்த டேலண்ட் அவன் மறைச்சு வச்சான். ஆண்டவருக்கு எத்தனையோ காரியங்கள் ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். எதுவுமே ஆண்டவருக்கு நான் பயன்படுத்தாதபடி இருந்தா இந்த செகண்ட் கம்மியில எப்படி ஆண்டவருக்கு எதிர்கொண்டு நம்ம போக முடியும்? விழித்திருந்து ஜெபிக்க முடியல, கனி தர முடியல. பிரியமானவர்களே, இந்த பேரபிளை தான் சொல்லுது, உவமையை தான் சொல்லுகிறது. தேவனுடைய சித்தத்தை அறியல, ஆயத்தமா இல்லை. இந்த டேலண்ட்ஸ் கொடுத்திருக்க டேலண்ட்ஸ் கூட நம்ம ஆண்டவருக்கு உபயோகப்படுத்த முடியலனா எப்படி எதிர்கொண்டு போக முடியும்? இந்த பேரபிள் ஆண்டவர் சொல்றாரு, இதெல்லாம் நம்ம செய்யணும்.
ஆண்டவரே எனக்கு தயவு செய்யுங்க ஆண்டவரே. இந்த 2வது வரிசையில் இந்த வருகையில் ஆண்டவரே நானும் ஆயத்தமாக இருக்கணும் ஆண்டவரே, என் குடும்பமும் ஆயத்தமாக இருக்கணும், சமயம் ஆயத்தமாக இருக்கணும். கொடுக்கப்பட்டிருக்கிற சில வேலைகளை என் பலத்திற்கு மிஞ்சினது ஆண்டவரே, உங்கள் பலம் ஆண்டவரே. என்ன நிரப்புங்க, என்ன மறந்துடாதுங்க. பாருங்க, இந்த 3 இந்த கிராஸில் 2 பேர் பக்கத்தில் இருப்பாங்க. அது எப்பொழுதும் இதுக்கு பொருத்தமாகும் அந்த வசனம். ஒருத்தன் சொல்கிறான், ஆண்டவராக இருந்தால் நீங்களே ரட்சிக்குங்க, என்னையும் ரட்சித்தீங்கன்னு சொல்கிறான். சுயநலவாதி. ஆண்டவரை பின்பற்ற மாட்டாராம், ஆண்டவரை சபிப்பாராம், ஆண்டவர் எல்லாம் சொல்லுவாராம். ஆனால் அவருக்கு ரட்சிப்பு வேணுமா? ஆனால் பக்கத்தில் இன்னொரு கல்லம் சொல்கிறான். என்ன சொல்கிறான்? கடைசி நேரத்தில் கூட ஆண்டவருக்கு பயம் இல்லையா? கடைசி நேரத்தில் கூட இவைகள் யுத்தங்களை கேள்விப்படுற, இவ்வளவு காரியங்கள் எல்லாம் கேள்விப்படுறிய, கடைசி காலம் வந்துருச்சுன்னு கொஞ்சம் கூட உனக்கு பயம் இல்லையா? அவன் ஆண்டவர்கிட்ட தயவாக கேட்குறான். ஆண்டவரே, அவன் ஆண்டவர் காலெல்லாம் உணர்ந்து உபவாசம்லாம் எடுத்து கேட்கல, கையை பிடிச்சி காப்பாற்றுங்கன்னு கேட்கல. ஒன்றே தான் கேட்டான், கொஞ்சம் நினச்சி பாருங்க ஆண்டவரே. அவன் பிரேயர் எவ்வளோ பவர்ஃபுல்லு, நினச்சி பார்க்க சொல்கிறான் ஆண்டவர்கிட்ட. இன்றைக்கி மற்றவங்கள்ட்ட போய் சொல்லுங்கள் கொஞ்சம் நினச்சி பாருங்க அப்படின்னு. போலீஸ்காரன் காலில் கொஞ்சம் நினச்சி பாருங்கன்னு சொன்னால் கேட்பான்? அப்படி சொல்லுவான். என்னத்தை நினச்சி பார்க்க? யாருங்க ரொம்ப நினச்சி பார்ப்பா? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லவர், அவர் இரக்கமுள்ளவர். அவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து தாழ்த்தி அந்த திருடன் கேட்டான், ஆண்டவரே கடைசி காலம் வந்துருச்சு ஆண்டவரே, எனக்கு தரல ஆண்டவரே, கொஞ்சம் என் ஆவிக்குரிய கண்களை திறந்துருங்க. இந்த கடைசி காலத்தில் ஆண்டவரே நான் கனியை எழுந்துட்டுனா என்னுடைய மனசு ஒரு சமாதானத்தில் அன்பினால் நிரப்புங்க. ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் பயமுள்ள ஆவியை கூடாமல் தைரியமுள்ள அன்பும் நிறைந்த தெளிந்த புத்தி ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஆண்டவரால் தர முடியும். தேவ அன்பினால் ஆண்டவர் நிரப்ப முடியும். நம்ம கேட்காத இருக்கிறதுனால இன்னும் நம்ம நிரப்பப்படாமல் இருக்கிறபடியால் பிரியமானவர்களே, தேவ சமூகத்தில் அவன் கெஞ்சினது போல், ஆண்டவரே கொஞ்சம் என்ன நினைச்சு பாருங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. 2வது செகண்ட் கம்மிங் இஸ் கம்மிங். ரகசிய வருகை இருக்கு, மகா உபத்திரம் இருக்கிறது. ட்ரக் அடிக்ட்ஸ், ட்ரக் இல்லாமல் இருக்க முடியாது, தண்ணி அடிக்காம இருக்க முடியாது. நிறைய காரியங்கள் இன்றைக்கு உலகத்தில் தலைவிரிச்சாடி கொண்டு இருக்கிறது. எவனை விழுங்கலாம் என்று வகை தேடிக்கொண்டிருக்கிறது. பாவங்கள், பிரச்சனைகள், சூழ்நிலைகள் நம்மளால முடியாது. ஆனால் நம்மை காக்கிற ஒரு பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அவர் தான் கண்டித்து உணர்த்துவார். இது நல்லதில்ல, இதை விட்டு வெளியே வந்துரு. பரிசுத்த ஆவியானவர் கண்டித்து உணர்த்துவார். பரிசுத்த ஆவியானவர் தான் நம்ம மேல உண்மையான அன்பு வச்சிருக்கிறாரு. வேற யாரும் உண்மையான அன்பு இல்லை. வெளியே பார்க்கறதுக்கு நல்லவங்க மாதிரி இருக்குது, ஆனால் உள்ளுக்கோ பெரிய பொறாமைகள், கோபங்கள் இதெல்லாம் இருக்குதுங்க. உங்கள் அம்மா அப்பா உங்களை நேசிக்கலாம், மனைவி நேசிக்கலாம், கணவன் நேசிக்கலாம். அதை விட மேலான அன்பு நம்ம ஆத்துமாவை நேசிக்கிற ஒரே ஒரு ஆண்டவர் இருக்கிறார், இயேசு கிறிஸ்து. ஆண்டவர் என்னை ரட்சிங்க. இந்த 2வது வருகைக்குள்ளே நானும் எதிர்கொண்டு போக வேண்டும். ஹல்லேலூயா. எத்தனையோ பெரிய பெரிய பரிசுத்தவான்களாக விழுந்து போகிறாங்க. ஆண்டவரே, ஆண்டவருக்குள்ளே எழும்புறாங்க, விழுந்து போகிறாங்க. நிறைய நீதிமான்கள், நிறைய பேர்கள். ஆனால் விழாதபடிக்கு ஆண்டவரே என்னை தாங்கிக் கொள்ளுங்க ஆண்டவரே. வஞ்சிக்கப்பட்டு போகக்கூடாது, ஏதோ நான் தூங்கிக்கிட்டு இருக்கக்கூடாது. சில பிரச்சனைகள் ஆண்டவர் சொல்றாரு, கடைசி காலத்தில் இந்த 2ல் மட்டும் விழுந்துடாதப்பா, இந்த 2ல் நீங்கள் இதில் விழாதபடிக்கு நீங்கள் கவனமாக இருங்கள் ஆண்டவர் சொல்ற. எது? பெருந்தண்டி நல்லா தின்னுது. ஹல்லேலூயா. மத்தியானம் சாப்பாடு, காலையில் சாப்பாடு, காலை முடிஞ்சு திருப்பி இன்னொரு சாப்பாடு, செகண்ட் பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4, பார்ட் 5. 10 மணிக்கு சாப்பிட்டு முடிஞ்ச 12 மணிக்கு மாமா கூட திறந்துருக்கு. அங்கே கொஞ்சம் ஒரு ரொட்டி சனை காரிங்காக போட்டு சாம்பார் சம்பளம் போட்டு சாப்பிட்டா நல்லா இருக்கும். ஆண்டவர் சொல்கிறாரு, பெருந்திண்டியில் மட்டும் விழுந்துடாதீங்க அப்படின்னு சொல்கிறார். வெறி 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 வெறித்தனமான குடி, வெறித்தனமாய் போதும் என்று மனமே பொன் செய்யும் மருந்து, அப்படி அதை விட்டு
வெறித்தனமா 4, 5 ஹவர் 6 ஹவர் ஃபோனிலே இருந்தா அது என்ன வெறித்தனம் தான். அதுக்கு வெறித்தனமா பார்க்குறான். ஃபோனை விடமாட்டான் போல இருக்கு. ஃபோனை அந்த வெறியில் ஆண்டவர் இருக்காத அப்படின்னு சொல்றாரு. மத்தேயு 24 ஆண்டவர் சொல்றாரு, லௌகீக கவலை, ஐயோ அது எனக்கு கிடைக்காம போச்சே, அந்த காசு எப்படி சம்பாதிக்கணும், ஐயோ எல்லாருக்கும் கிடைக்குது எனக்கு கிடைக்கல, எல்லாரும் நல்ல வாழ்க்கை வாழ்றாங்க நான் நல்ல வாழ்க்கை. லௌகீக கவலை, அது கிடைக்காம போச்சு அதை குறித்தே 1 வருஷம் கவலை, இது கிடைக்காம போச்சே அதை குறித்து 1 வருஷம் கவலை. இந்த ஆண்டவர் வரும்போது இந்த கவலையில நிரம்பாதபடிக்கு இருக்கணும்னா என்ன செய்ய வேண்டும்? அதனால தான் ஆபக்குக் சொன்னாரு, அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் ஆண்டவரே, திராட்சை செடி பலன் கூடாமல் போனாலும் ஆண்டவரே, தொழுவத்தில் என்னுடைய கையில் பாக்கெட்டில் பேங்கில் எனக்கு பிஸ்னஸ்லையோ வேலையில் எதுவும் செழிக்காமல் இருந்தால் கூட ஆண்டவரே இதெல்லாம் ஒதுக்கிட்டு ஆண்டவரே, முதலாவதாக தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுவதற்கு ஆண்டவரே, அந்த சந்தோஷம் எனக்கு போதும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. என்னது? தேவனுடைய மகிழ்ச்சி. ஆண்டவர் உங்கள் மகிழ்ச்சி, என் ஆத்மா மகிழ்ச்சி, என் சந்தோஷத்தில் ஆண்டவர் இருக்கிறதே எனக்கு போதும். ஹல்லேலூயா. ஆண்டவருக்குள்ள நம்முடைய ஆத்மா நிரம்பி இருக்கா, அதான் நம்ம கவலைப்பட வேண்டும். லௌகீக கவலைக்கு இது கிடைக்காம போச்சு அப்படின்னு கவலைப்படாதபடிக்கு பிரியமானவர்கள், ஆண்டவர் சொன்ன ஒவ்வொரு பேரபிள்ஸ் உவமைகளை நம்ம ஏற்றுக்கொண்டு ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரை நான் விழித்திருந்து, ஆண்டவரே நான் கனி கொடுக்க, உங்களுடைய சித்தத்தை அறிய, ஆண்டவரே இதெல்லாம் செய்யும்படியாக எனக்கு தயவு செய்யுங்க என்று சொல்லி எழுந்து ஆண்டோடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? நம்ம பேசிட்டு போயிடலாம், நான் பேசிட்டு போயிடலாங்க. ஹல்லேலூயா. ஆனால் அந்த வசனத்தை ஏற்றுக்கொண்டு தேவ சமூகத்தில் ஜெபித்து, ஆண்டவரே எனக்கு தயவு செய்யுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாங்க. உங்களுக்கு ஆண்டவர் உதவி செய்வாராக. ஆண்டவர் இன்னைக்கு நம்மோடு கூட பேசியிருக்கலாம். ஆண்டவரே எனக்கு இந்த 2வது வருகையில் நான் ஆயத்தமாக இருக்க வேண்டும், 10 கன்னிகளை போல ஆயத்தமாக இருக்க வேண்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எனக்கு கொடுக்கப்பட்டவைகளில் நான் உண்மையாக இருக்க, அதை ஆண்டவருக்கென்று கொடுக்க ஆண்டவரே எனக்கு டீச் பண்ணித்தாங்க ஆண்டவரே. இன்றைக்கு கூட ஆண்டவருடைய சமூகத்தில் விழுந்து, ஆண்டவரே என்னை பலப்படுத்துங்க ஆண்டவரே. 2வது வருகையில் நான் ஏதோ காணிக்க கொடுக்குறேன், சபைக்கு தவறாமல் வரேன், ஆண்டவரே இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியாதபடிக்கு சொல்லாதபடிக்கு ஆண்டவரே மேலே கிருபையா இருங்க, எனக்கு டீச் பண்ணுங்க ஆண்டவரே. நான் எவ்வளவு தான் பெரிய இது பண்ணாலும் ஆண்டவரே, தேர் இஸ் நோபடி இஸ் பெர்ஃபெக்ட். யாரும் ஹல்லேலூயா போதுமானவர்கள் அல்ல. எல்லாரிடத்திலும் ஆண்டவருக்கு குறை தெரியும். ஆமென். 7 சபைகளுக்கு ஆண்டவர் குறைய சொல்லுகிறார். இந்த குறை இருக்கு, அந்த குறை இருக்கு, எல்லாம் சொல்றாரு. அதில் நீ என்ன செய்ய வேண்டும்? திரித்து கொள்ள வேண்டும் என்று சொல்றாரு. நான் திரித்து கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவர். கைகளை உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, எஜமான